அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆவியின் கனியிலே மிக முக்கியமான ஒன்று நீடிய பொறுமை. இந்த நீடிய பொறுமை நம்முடைய வாழ்க்கையில இல்லாதனால்தான் தேவையற்ற பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு நாம் ஆளாகின்றோம். அவசரப்பட்டு எதையாயிலும் செய்துவிட்டு பின் விளைவுகளை வருடங்களாக நாம் அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே சொல்கின்றார், யோபுவின் பொறுமையை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, தேவ செயலுடைய முடிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று சொல்லுகின்றார். பொறுமையுள்ளவர்களை பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறோமே, அதாவது பொறுமை என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கின்ற பொழுது நம்மை பூரணர்களாக, நிறைவுள்ளவர்களாக மாற்றக்கூடியது பொறுமை என்கிறதான ஒரு சுபாவம் தான். ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு செய்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை பெற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதே நேரத்தில் யோபுவின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட பொறுமை இருந்தது என்று சொன்னால், எந்தெந்த பகுதிகளிலே அவருக்கு பொறுமை இருந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால் அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அவைகளில் மிக முக்கியமான ஒரு பகுதி, யோபு தன்னுடைய வாயின் வார்த்தைகளிலே மிக மிக நிதானமாக பொறுமையாக அவர் இருந்தார். நாம் கோபப்படுகிற போது, எதிரான சூழ்நிலைகள், எதிரான மனிதர்கள் மத்தியிலே நாம் வந்து நிற்கிற போது சில நேரங்களில் அல்லது பல நேரங்களிலே அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு என்று உலக பிரகாரமான ஒரு கவிஞன் கூட சொல்லுகின்றாரே. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருபோதும் யாரையும் புறங்கூதுவதோ, அவதூறு பரப்புவதோ, பொய் சொல்லுவதோ, அவளை முன்விட்டு பின் பேசுவதோ, அல்லது ஆகாத சம்பாஷணைகளில் ஈடுபடுவதோ, வீண் வார்த்தைகளை உதிர்த்து விடுவதோ நம்மிடத்திலே ஒருபோதும் காணப்படக்கூடாது. சில மனிதர்கள் இரட்டை அர்த்தத்தோடு பேசிவிடுவார்கள். அப்படியெல்லாம் ஒருபோதுமே ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்யக்கூடாது. நாம் இப்படிப்பட்ட நாவின் தாறுமாறுகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய வாயின் வார்த்தைகளில் மிக மிக ஜாக்கிரதையாக, பொறுமையாக, யாரை குறித்தும் ஒன்றையும் சொல்லுவதற்கு முன்பதாக நிதானமாக ஆராய்ந்து பார்த்து, கூடுமான அளவு எவர்களையும் விமர்சனம் செய்யாமல், ஒருவேளை விமர்சிக்க விரும்பினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற காரியங்களை நாம் சீர்தூக்கி பார்த்து அவைகளை சரி செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் பொறுமையாக இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்தில் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற பொறுமை அவசியம் என்று எபிரேயர் 10:36 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தர் விதைத்த விதைகள் நமக்குள்ளே பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பொறுமையாகத்தான் பலன் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே பொறுமைக்கு இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.